ஆக்சுவலாக டவுரின்ற விஷயம் வந்து பெண்கள் மாத்திரம் ஃபேஸ் பண்ணுற விஷயம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு மேரேஜ்னு வரும்போது அவங்க கேட்குற ஃபர்ஸ்ட் விஷயம், ஒரு ஆண்குட்டிக்கு வந்து நல்ல கவர்மெண்ட் ஜாப் இருக்கா, அவன் 5 lakhs சேலரி வாங்குறானா, ஓன் ஹவுஸ் இருக்கா, கார் இருக்கா, பைக் இருக்கா. அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து டவுரி கொடுக்கும்போது இருக்கிற அதே கஷ்டம் ரிசீவ் பண்ணுறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்போ ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்கு, 2 பேரும் அவங்க வீட்டில் இருக்கப்ப இப்போ பொண்ணுக்கு வந்து மேரேஜ் பண்ணும்போது டவுரி கொடுக்குறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஐயோ நம்ம இவ்வளோ, அவங்க 10 பவுன் கேட்குறாங்க, நகை கேட்குறாங்க, 20 பவுன் கேட்குறாங்க. அதே பையன் இருக்கும்போது அவனுக்கு ரிசீவ் பண்ணும்போது அந்த பொண்ணு வீட்டிலேருந்து எனக்கு 30 பவுன் கொடு, 40 பவுன் கொடுன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாக ரிசீவ் வேற பண்ணுறாங்க. ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம எந்த ஒரு மாற்றம் இப்போ இருக்க சுச்சுவேஷன் நம்ம அங்கே எதிர்பார்க்க முடியாது, அங்கே போய் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். அப்போ நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்க போகிறோம். அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு நோ சொன்னால் அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆனாலும் சொல்யூஷன் ரொம்ப சின்னது தான். நம்ம டவுரின்னு வரும்போது நம்ம இருக்க இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்க எல்லாரும் பார்க்கும்போது எல்லாரும் எல்லா ஆண்காராக இருக்கட்டும், ஒரு பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், நோ சொல்லுவோம், டவுரி வேண்டாம், எங்களுக்கு அது வேண்டாம், எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்த ஜென்ரேஷனில் வந்து டவுரின்ற ஒரு விஷயம் சத்தியமாக மறைஞ்சு போகும்னு நான் நம்புகிறேன்.